அப்பா. ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். போன கிளாஸ் இருந்து கண்டினியூ பண்ண போறோம். சரியா? நடுவுல ஏதாவது லெசன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆன்சர் சொல்லுங்க, ஸ்கூல் புக்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க. அடுத்த கிளாஸ்ல இருந்து நடுவுல ஏதாவது கதை, லெசன்ல இருக்கிற கதை ஏதாவது படிப்போம். சரிங்களா? ஜஸ்ட் கதை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். நல்ல கதைகள் நிறைய இருக்கு. கதை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். கதையை வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், பின்னாடி டீட்டெயிலா படிச்சுக்கலாம். அதான் எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும் எல்லாமே நான் சொல்றேன். சரிங்களா? கதை மட்டும் சும்மா இதுதான் கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப கிளாஸ்ல இல்ல, அடுத்த கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கதையும் பார்ப்போம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் கொடுத்தது ஆன்சர் சொல்லிடுறேன் நான். சரியா? அஜித்துங்கிறது நவுன், இஸ் வேர்ப், ஆர்டிகல். ஆர்டிகலுக்கு பின்னாடி நவுன் வரணுமா? பாய்ங்கிறது தான் நவுன். எப்படிப்பட்ட பாய்? குட் பாய், குட் அட்ஜெக்டிவ். சரியா? அடுத்தது ஹீ சப்ஜெக்ட், கம்ஸ் verb. He subject comes verb. To preposition school, prepositional object. To preposition school, prepositional object. சரிங்களா? எவ்ரிடே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். He comes to school when, எப்போ வராப்ல? எவ்ரி டே. comes to school when, every day. எவ்ரிடேங்கிறது adverb. சரியா? ரைட். ஹீங்கிறதுலாம் ப்ரோனவுன். ஹீ ப்ரோனவுனு, அஜித் நவுனு, திரும்ப ஹீ, இந்த ஹீ ஃபினிஷ்டில் இருக்கிற ஹீயும் ப்ரோனவுன், ஃபினிஷ்டு வேர்பு, ஃபினிஷ்டு த ஆர்டிக்கல், ஹோம்ஒர்க்குங்கிறது நவுன். அடுத்தது ஹீ ப்ரோனவுன், இஸ் வேர்பு, த ஆர்டிக்கல், ஆர்டிக்கலுக்கு பின்னாடி நவுன் வரணும். கிளாஸ் லீடர் தான் நவுன். சரியா? அடுத்தது அஜித் அண்ட் ராம். ஆண்டுங்கிறது கன்ஜங்ஷன், நவுன், ரெண்டு நவுனு சேர்க்குது. ஆறுங்கிறது வேர்பு, ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நவுன். சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கணும், நீங்க பிடிச்சிருக்கணும். அப்புறம் என்ன பண்ண, இந்த நவுன்லயுமே கொஞ்சம் கொஸ்டின் கேட்டேன், அப்படித்தானே? வட்டம் போட்டு இங்க கேட்டுருப்பேன். அண்ட் ஆர்டிகல், ரைட்டா? ங்கிறது ப்ரோனவுன், என்ஜாய் வேர்ப், இன் ப்ரிப்போசிஷன், டைம் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். அடுத்தது பீப்புள் சூஸ்ல சூஸ்ங்கிறது வேர்பு. அடுத்து தேர் அட்ஜெக்டிவ், தேர் வந்து இன்னும் நம்ம படிக்கல, அதை விட்டுருங்க. ஆன் ப்ரிப்போசிஷன், பேசிஸ் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், த ஆர்டிக்கல், பேசிஸ் நவுன். சரியா? பேசிஸ்ங்கிறது நவுனு, ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் எல்லாம் ஒன்று தான், உங்களுக்கே தெரியும். சரி, படித்த விஷயங்கள் என்ன பண்ணியாச்சு, ஒரு தடவை திருப்பி பார்த்தாச்சு, ஒரு ஹோம்ஒர்க்காக பார்த்தாச்சு. மறக்காம ரிவிஷன் கொஞ்சம் அப்பப்போ பண்ணிடுங்க. நவுன்னா என்னது, வேர்ப்னா என்னது, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதெல்லாம் என்னது அப்படிங்கிறது கொஞ்சம் என்ன பண்ணிருங்க, மறக்காம ரிவைஸ் பண்ணிருங்க. சரியா? ரிவிஷனுக்கு ஒரு தனி கிளாஸ் தான் போடணும், பார்ப்போம். நடுவில் ஷெட்யூல்ல எப்போது நடுவில் ஒரு தனி கிளாஸ் நம்ம போட்டு என்ன பண்ணிடலாம், ரிவைஸ் பண்ணிடலாம். சரி, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஆக்சுவலா கொஸ்டின் டேக்ஸ். சரிங்களா? இது ஒரு ஈஸியான டாபிக் தான், ஜென்ரலா ஈஸியான டாபிக் தான். எந்த ஏரியால பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அந்த ஏரியாவை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம், நல்லா படிச்சோம். சரிங்களா? சரி, கொஸ்டின் டாக்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க நம்ம என்ன எழுதியிருப்போம், ஹி இஸ் அ பாய்னு எழுதுவோம் எப்பவுமே, அப்படித்தானே? ஹி இஸ் அ பாய் அப்படின்னு தான் எழுதுவோம், வேற எழுத மாட்டோம். ஹி இஸ் அ பாய் எழுதுவோம், அப்படிதானே? இஸ்ங்கிறது வேர்பு, ஹீங்கிறது சப்ஜெக்ட். இங்க ஆறுங்கிறது வேர்பு, ஹீங்கிறது சப்ஜெக்ட். சரி, ஹி இஸ் அ பாய் தான் எழுதுவோம், ஹி ஆர் அ பாய் எழுத மாட்டோம். இது ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஹி இஸ் அ பாய் கரெக்ட், ஹி ஆர் அ பாய்னா தப்பு. ஏன் அப்படின்னா ஹி வந்தா இஸ் வரும்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்கோம்ல, சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட், வேர்பு சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கோம். வேர்ப்னா ஆக்ஷன், ஸ்டேட். சப்ஜெக்ட்னா வேர்ப், ஆக்ஷன்னா சப்ஜெக்ட், டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். வேர்ப் ஸ்டேட்டா இருந்தா எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம், அதுதான் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாம படிச்சது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சது திரும்பி போய் ஒரு ரிவிஷன் பார்க்கணும்னாலும் என்ன பண்ணிருங்க, பார்த்துருங்க. சரியா? ஹி இஸ் அ பாய் கரெக்ட். சரியா? ஹி இஸ் அ பாய் கரெக்ட், ஹி ஆர் அ பாய் தப்பு, தே ஆர் பாய்ஸ்.
இது கரெக்ட். தே ஆர் பாய்ஸ் கரெக்ட். ஏன் அப்படின்னா தே வந்துட்டா ஆறு போடுவோம் அப்படின்னு பாருங்க. தே வந்துட்டா ஆறு போடுவோம், ஹி வந்துட்டா இஸ் போடுவோம். ஏன்னு தெரியணும். சரிங்களா? பேசிக்கா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. சப்ஜெக்ட் சிங்குலர்னா வேர்பு சிங்குலர். சப்ஜெக்ட் சிங்குலர்னா வேர்பும் சிங்குலர். சப்ஜெக்ட் ப்ளூரல்னா வேர்பும் ப்ளூரல். சப்ஜெக்ட் சிங்குலர், வேர்பு சிங்குலர். சப்ஜெக்ட் ப்ளூரல்னா வேர்பும் ப்ளூரல். சரியா? சப்ஜெக்ட் சிங்குலர், வேர்பு சிங்குலர். சப்ஜெக்ட் ப்ளூரல், வேர்பு ப்ளூரல். சரி, இது எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வார்த்தைகள். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே இப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஐ நான் சிங்குலர், வி நாம் 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 நாம். ப்ரோனவுன்ஸ் இதெல்லாம் ப்ரோனவுன்ஸ் அப்படிதானே? ப்ரோனவுன்ஸ்ல படிச்சோம். வி நாம் ப்ளூரல். சரியா? அடுத்தது ஹி சிங்குலர், ஷி சிங்குலர், இட் சிங்குலர், தே ப்ளூரல். யூங்கிறது ப்ளூரல் தான். அது எப்படிங்கிறத பின்னாடி படிப்போம். இங்க என்ன இருக்குது? சிங்குலர் ப்ளூரல் இருக்குது அப்படிதானே? ஹீங்கிறதெல்லாம் சிங்குலர், ஹி ஷி இட் சிங்குலர்னு இருக்குது. தேங்கிறது ப்ளூரல்னு இருக்குது. ஐங்கிறது சிங்குலர்னு இருக்குது. விங்கிறது ப்ளூரல்னு இருக்குது. சிங்குலர் ப்ளூரல் மாத்தி மாத்தி வருது இங்க. எங்க ப்ரோனவுன்ல. அதே மாதிரி இங்க சிங்குலர் ப்ளூரல் படிக்கும். இதெல்லாம் என்னது? வேர்ப்ஸ் அப்படிதானே? இதெல்லாம் வேர்ப்ஸ், எல்லாமே வேர்ப்ஸ். சிங்குலர் ப்ளூரல் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ப்ரோனவுன்ஸ்ல என்ன பார்த்தாச்சு? சிங்குலர் ப்ளூரல் பார்த்தாச்சு. இங்க சிங்குலர் ப்ளூரல் பார்க்கணும். சரி, இஸ்ங்கிறது சிங்குலர், ஆம்ங்கிறது சிங்குலர், ஆறுங்கிறது ப்ளூரல். சரிங்களா? வாஸ்ங்கிறது சிங்குலர், வேறுங்கிறது ப்ளூரல். எப்படி படிக்கணும்னு நான் சொல்றேன். ஆஸ்ங்கிறது சிங்குலர், ஹேவ்ங்கிறது ப்ளூரல். டஸ்ங்கிறது சிங்குலர், டூங்கிறது ப்ளூரல். அடுத்தது பிளேஸ் சிங்குலர், பிளே ப்ளூரல். எப்படி போட்டேன், எப்படி படிக்கணும்? இதெல்லாம் வேர்ப்ஸ். ஃபர்ஸ்ட் அது தெரியணும். இதெல்லாம் என்னது? வேர்ப்ஸ். சரிங்களா? இதெல்லாம் வேர்ப்ஸ். எல்லாமே வேர்ப்ஸ். வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ல முடிஞ்சா சிங்குலர், எஸ்ல முடிஞ்சா சிங்குலர். எஸ்ல கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அது என்னது? சிங்குலர். ஆம் மட்டும் நீங்க படிக்கணும். ஆம் உங்களுக்கு தெரியும் சிங்குலர்னு. மற்ற எல்லாமே எஸ்ல முடிஞ்சா சிங்குலர், எஸ்ல முடிஞ்சா சிங்குலர். ஆஸ் எஸ்ல முடிஞ்சா சிங்குலர். டஸ் எஸ்ல முடியுது சிங்குலர், சிங்குலர். அடுத்தது பிளேஸ் எஸ்ல முடியுது சிங்குலர். அப்போ நீ பேசிக்கா தெரியணும் ஹேஸ் ஹேவ்ல எது சிங்குலர். ஹேஸ் சிங்குலர், ஹேவ் ப்ளூரல். வாஸ் வேர்ல எது சிங்குலர். வாஸ் சிங்குலர், வேர் ப்ளூரல். டூ டஸ்ல எது சிங்குலர். டஸ் சிங்குலர், டூ ப்ளூரல். இது தெரியும். சரியா? இந்த விஷயம் தெரியணும். எஸ்ல முடிஞ்சா சிங்குலர். எஸ்ல முடிஞ்சா என்னது? சிங்குலர். கரெக்டா? ஹீங்கிறது என்னது? ஹீங்கிறது சிங்குலர், ஹீங்கிறது சிங்குலர். அப்ப என்ன போடுவோம்? இஸ் சிங்குலர். இங்கேயும் சிங்குலர், 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 சிங்குலர். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஹீய படிக்கணும். ஹீங்கிறது சிங்குலர். சப்ஜெக்ட் சிங்குலர்னா verb சிங்குலர். சிங்குலர் வந்தா சிங்குலர் தான் போடணும். ப்ளூரல் வந்தா ப்ளூரல் தான் போடணும். சப்ஜெக்ட்ல சிங்குலர்னா verb சிங்குலர். சப்ஜெக்ட் ப்ளூரல்னா verb. சரிங்களா? அப்போ he சிங்குலர், verb சிங்குலர்ல போடணும். he is, he was, he has, he does, he plays. இதே கதை தான் she is.
he was அப்படிதானே, சிங்குலர் தானே. she was, she has, she does, அதே மாதிரி she plays. ஏன் சிங்குலர் வந்தா சிங்குலர். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் 1-2 தமிழ் மீடியம் பசங்க படிக்கிறவங்க இல்ல சில பேருக்கு நிறைய மறந்துருக்கும், அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணும். சரியா? அதே மாதிரி தான் இட்டுக்கும் இஸ் தான், வாஸ், ஹேஸ், டஸ், பிளே இல்லை, இங்க பிளேஸ் எஸ் போட்டிருக்கு, பிளேஸ். தே, தே வந்தா என்ன பண்ணும், தே, தே ப்ளூரல். அப்போ என்ன கேட்டிருக்கேன், இஸ்ஸா ஆமா ஆரா, இஸ்ஸா ஆமா ஆரா, இஸ்ஸா ஆமா ஆரா, ஆர் தான் ப்ளூரல். தே ஆர். வேர் தான் ப்ளூரல், தே வேர். தே ஹேவ் தான் ப்ளூரல். எஸ் வந்தா சிங்குலர் அப்படிதானே. தே டூ ப்ளூரல். தே பிளே, பிளே ப்ளூரல். அப்போ சிங்குலர்னா சிங்குலரு, ப்ளூரல்னா ப்ளூரல். ஃபர்ஸ்ட் சிங்குலர் ப்ளூரல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஐவியூ ஹி ஷீட் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இது சிங்குலர். ஐனா சிங்குலர், நான், வி நாம் ப்ளூரல். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது, தேனா அவர்கள். சரியா? அப்போ சிங்குலர்னா சிங்குலர், ப்ளூரல்னா ப்ளூரல். சரியா? எஸ் வேர்பு பொறுத்த வரைக்கும் எஸ்ல முடிஞ்சா சிங்குலர். விக்கு அதே மாதிரி ஆன்சர் போட்டோம். வி ஆர், வி வேர், வி ஹேவ், வி டு, வி பிளே. சரி, யூ அப்படின்னா எந்த வார்த்தைன்னா நாங்கள்ங்கிற வார்த்தை. நாங்கள் இல்ல, நீங்கள். யூனா நீங்கள், நீ இல்ல நீங்கள். நம்ம என்ன எடுக்க போறோம், நீங்கள் அப்படிங்கிற வார்த்தை எடுக்க போறோம். யூ வந்துருச்சுனாலே என்ன போடணும், யூ வந்துருச்சுனாலே ப்ளூரல் போடும். யூ இஸ்ன்னு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியும். யூ இஸ் அப்படின்னு எங்கேயுமே வராது. யூ வாஸ் வராது. யூ ஹேஸ் வராது. யூ டஸ் வராது. அதான் வரவே வராது. சரியா? யூ வந்துட்டுனாலே ப்ளூரல் தான் வரும். சரியா? யூ வந்துருச்சுனாலே ப்ளூரல் தான் வரும். யூ ஆர், யூ வேர், யூ ஹேவ், யூ டூ, யூ பிளே தான் வரும். சிங்குலர்னா சிங்குலர் வரும், ப்ளூரல்னா ப்ளூரல் வரும். சரியா? சிங்குலர்னா சிங்குலர், ப்ளூரல்னா ப்ளூரல். யூ வந்துருச்சுன்னா மட்டும் அப்படியே என்ன போட்டுருணும், ப்ளூரல் போட்டு. யூ வந்துருச்சுனாலே ப்ளூரல். சரியா? ஒரு விஷயம் படிக்காம இருப்போம் நம்ம. ஐ வந்துருச்சுன்னா என்ன போடணும், ஃபர்ஸ்ட் ஐ ஆம் போடணும். அடுத்தது ஐ வாஸ், அடுத்தது ஐ ஹேவ், ஐ டூ, ஐ பிளே. ஐ அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் தெளிவா படிக்கணும். சரியா? ஐங்கிற வார்த்தையை மட்டும் என்ன பண்ணணும், கொஞ்சம் தெளிவா படிக்கணும். என்ன படிச்சிருக்கோம்னு புரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் வேர்பு சிங்குலர் ப்ளூரல் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஐ, ஐங்கிற வார்த்தை சிங்குலர். ஐங்கிற வார்த்தை சிங்குலர். சரியா? ஆம் என்னது, சிங்குலர். ஐ சிங்குலர் தான், நான் சிங்குலர் தான், ஆம் சிங்குலர் தான், வாஸ் சிங்குலர் தான். எஸ்ல முடிஞ்சா சிங்குலர். ஹேவ் ப்ளூரல், ஆனா டூ ப்ளூரல், பிளேயும் ப்ளூரல். இதெல்லாம் ஆன்சர் யாருக்குன்னா எழுதிட்டேன். ஆன்சர் எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஐ பதில் ஹேஸ் போடக்கூடாது, ஹேவ் போடணும். ஏன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? ஐ சிங்குலர், ஆனா பாதி இதுக்கு சிங்குலர் வருது, பாதி இதுக்கு ப்ளூரல் வருது. பாதிக்கு சிங்குலர் வருது, பாதிக்கு ப்ளூரல் வருது. சரியா? ஏன் அப்படி, என்ன பிரச்சனை, ஐ ஏன் இவ்வளவு சிக்கல் பண்ணுது, எப்படி படிக்கிறது அதை மட்டும் பார்ப்போம். எப்படி படிக்கிறது. ஒரு விஷயத்தை இப்ப நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஏற்கனவே படிச்சது, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சது. பி வெர்ப்ஸ் அப்படின்னா என்ன,
இது அவ்வளவும். இது அவ்வளோத்தையும் ஒரு வார்த்தை விடாம படிக்க சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு நான் அனுப்புற வேர்ட் டாக்குமெண்ட்டையோ இல்லை பிடிஎஃப் டாக்குமெண்ட்டையோ வச்சு படிக்காதீங்க. நோட்ஸ் எடுத்து படிங்க. கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நோட்டு தான். ஏ புக் இருக்குல்ல, நம்மளுடைய ஏபிசின்னு 3 புக் இருக்கும் குரூப் 4க்கு. ஏ புக்ல எக்ஸர்சைசஸ் தான் இருக்கும், கிராமர் இருக்காது. சரிங்களா? கிராமர் நோட்ஸ் இருக்காது. கிராமர் கிளாஸ்ல தான் டீச் பண்ணுவேன். அந்த நோட்ஸ் நீங்க கையால தான் எழுதணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுல எக்ஸசைசஸ் இருக்கும். இது இந்த கிளாஸ் இருக்க எக்ஸசைஸ், இந்த 10ஆம் கிளாஸ், 11ஆம் கிளாஸ், 9th 10th இப்படி வரிசையா தனித்தனியா பிரிச்சு டாபிக் எக்ஸசைசஸ் இருக்கும். எக்ஸசைசஸ் அந்த புக்ல நம்ம சால்வ் பண்ணுவோம். அது கன்ஃபார்ம் சால்வ் பண்ணுவோம். கிராமருக்கு தயவு செஞ்சு நோட்ஸே ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? அதுல கிராமர் இருக்காதுன்னு இல்லை, அதுல இருக்கும். ஆனா நோட்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. சரியா? பி வெர்ப்ஸ் என்னதுலாம்? இஸ் am are was were be being been. இதுதான் என்னது? பி வெர்ப்ஸ். இஸ் am are was were be being been இதெல்லாமே பி வெர்ப்ஸ். சரியா? ஐயை பொறுத்த வரைக்கும் ஐ சிங்குலர். இது பி வெர்ப்ஸா? இது பி வெர்ப்ஸ் தான், அப்படிதானே? இது பி வெர்ப்ஸா? இதுவும் என்னதுதான்? பி வெர்ப்ஸ் தானே. இஸ் am are was were be being been இதான் பி வெர்ப்ஸ். இது பி வெர்பா? பி வெர்ப் இல்லை. இது பி வெர்பு இல்ல. இதுவும் என்னது இல்ல? பி வெர்பு இல்ல. இதுவும் பி வெர்ப் இல்ல. அப்போ ஐய பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்? பி வெர்ப்ஸ் வந்தா சிங்குலர். இது அப்படியே நோட்ல எழுதுங்க. ஐக்கு பக்கத்துல என்ன வரணும்? பி வெர்ப்ஸ் வந்துச்சு. ஐக்கு பக்கத்துல பி வெர்ப்ஸ் வந்துச்சு அப்படின்னா மட்டும் என்ன சூஸ் பண்ணணும்? சிங்குலர் சூஸ் பண்ணணும். இது முக்கியமான பாயிண்ட். இங்க தேவையில்லாம தப்பு விட்டுறாதீங்க. ஐய பொறுத்த வரைக்கும் பி வெர்ப்ஸ் வந்துச்சுன்னா என்னதான் போடணும்? சிங்குலர். பி வெர்ப்ஸ் வரல அப்படின்னா என்ன போட்டுடலாம்? ப்ளூரல் வெர்பு போட்டுருவோம். ஏற்கனவே சிங்குலர் ப்ளூரல் நம்மளுக்கு தெரியும். எஸ் வந்தா சிங்குலர், இல்லைன்னா ப்ளூரல். அப்போ பி வெர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ சிங்குலர். ஐ பக்கத்துல பி வெர்ப்ஸ் வந்தா சிங்குலர் போடணும். ஐக்கு பக்கத்துல பி வெர்ப்ஸ் வரலைன்னா ப்ளூரல் போடணும். பி வெர்ப்ஸ் வந்தா சிங்குலர். ஐயை பொறுத்த வரைக்கும் ஐன்னு கேட்டாலே வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை பி வெர்ப்ஸ் வந்தா சிங்குலர் அப்படிங்கிற வார்த்தை. ஐயை பொறுத்த வரைக்கும் பி வெர்ப்ஸ் வந்தா சிங்குலர். சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? ஓரளவுக்கு படிச்சு முடிச்சாச்சு. இந்த டேபிள் நம்ம படிச்சாச்சு, புரிஞ்சாச்சு. படிச்சாச்சுன்னு சொல்றது புரிஞ்சாச்சு. சிங்குலர்னா சிங்குலர், ப்ளூரல்னா ப்ளூரல். யூ வந்தா மட்டும் ஃபுல்லாவே என்னதான் போடுறோம்? யூ வந்தா மட்டும் என்ன பண்றோம்? ஃபுல்லாவே ப்ளூரல் தான் போடுறோம். யூ வந்தா மட்டும் ஃபுல்லாவே ப்ளூரல் தான் போடுவோம். ஐ பி வெர்ப்ஸ் வந்தா மட்டும் சிங்குலர். கரெக்டா 20 நிமிஷம் இது போயிருக்கும். இந்த கிளாஸ் போயிருக்கு. அடுத்ததுக்கு போ. சரியா? போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கொஞ்சம் பார்த்து. எந்த விஷயத்த? இந்த இருக்குல்ல, பி வெர்ப்ஸ் நாம படிச்சிருந்தோம். அதே மாதிரி ஹாவ் வெர்ப்ஸ்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. இந்த கொஸ்டின் டேக்ல எல்லாம் இது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். பி வெர்ப்ஸ்னா இஸ், am, are, was, were, be, being, been. Have verbs has, have, had, having. Has, have, had, having. Do verbs do, does, did, done, doing. Do, does, did, done, doing. At the models will, would, can, could, shall, should, may, might, must. வேர்ப்ல 4 விதங்கள் தான். இவ்வளவுதான். பி வெர்ப்ஸ் ஏற்கனவே படிச்சாச்சு. ஹாவ் வெர்ப்ஸ்னா ஹாஸ், ஹாவ், ஹேட், ஹேவிங். இவ்வளவுதான். டூ வெர்ப்ஸ் டூ, டஸ், டிட், டன், டூயிங்.
அடுத்தது மாடல்ஸ்ல வில்லு, வுட், கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட் 9 இருக்கும். சரியா? அப்போ டைப்ஸ் ஆஃப் வேர்ப் இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா இப்போ நம்ம கொஸ்டின் டேக்குள்ள போறோம் பாத்தீங்களா, அது வேர்பை வச்சு தான் டீல் பண்ணும். வேர்பை வச்சு தான் டீல் பண்ணும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா வேர்பை கொஞ்சம் நல்லா தெளிவுபடுத்தி இப்போ கொஸ்டின் டேக் டம்மி ஆயிடும், ஈஸி ஆயிடும். சரி, இப்போ இதுக்கு போவோம். இந்த டேபிள் இருக்கட்டும். அடுத்து நம்ம 10th கிளாஸ்ல இந்த டேபிளை நம்ம படிப்போம். எப்படி படிக்கணும் எல்லாமே நான் சொல்லி தருவேன். ஒரு சென்டென்ஸ் எப்படி கொடுத்துருவாங்க, he is playing football அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதுக்கு என்ன செய்வாங்கன்னா கொஸ்டின் டேக் எழுதணும் அப்படின்பாங்க. இதுக்கு என்ன பண்ணணும், கொஸ்டின் டேக் எழுதுங்க அப்படின்பாங்க. கொஸ்டின் டேக் எப்படி எழுதணும், verb எதுன்னு பார்க்கணும். verb பார்த்தாச்சா? இதுல இது ஹெல்பிங் verb, இஸ்ங்கிறது ஹெல்பிங் verb, பிளேயிங்கிறது என்னது மெயின் verb. கரெக்டா? இஸ்ங்கிறது ஹெல்பிங் verb, பிளேயிங்கிறது மெயின் verb. இதெல்லாம் நமக்கு தெரியும் ஏற்கனவே. தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. he is playing football. ரைட். என்ன verb வந்திருக்கு? be verb வந்திருக்கா? be verb வந்திருக்கா? is வந்திருக்கு அப்படின்னா இங்கே isn't எழுதணும். isn't என்ன அர்த்தம்னா is notன்னு அர்த்தம். அங்க isன்னு வந்தா இங்க is notன்னு எழுதணும். பேசிக்கா சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நாம இப்ப போட போறது கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் நெகட்டிவா இருக்கணும். கொஸ்டின் டேக்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அவன் ஃபுட்பால் விளையாடுறான். இது ஒரு சென்டென்ஸ். அவன் ஃபுட்பால் விளையாடுறானா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அவன் ஃபுட்பால் விளையாடுறானா, அதாவது பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுவோம்ல. அவன் ஃபுட்பால் விளையாட போயிருக்கான், வந்துட்டானா? அவன் ஃபுட்பால் விளையாட போயிருக்கான், விளையாண்டுட்டு இருக்கானா? அவன் கால் பண்றேன்னு சொன்னான், கால் பண்ணானா? இப்படி சொல்லுவோம்ல, அதுதான் கொஸ்டின் டேக். சரியா? ஒரு சென்டென்ஸை கொஸ்டினா மாத்திரும். he is playing football. ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கான், விளையாடுறானா? அதுதான் அந்த கொஸ்டின் டேக். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் டேக்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். சென்டென்ஸை கொஸ்டினா மாத்துறது. அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். நம்ம பேசும்போது சென்டென்ஸ் சொல்லுவோம், பண்றானா, செய்யறானா, அப்படிதானே அப்படின்லாம் கேட்குறது. சரியா? சரி, he is playing football. சென்டென்ஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் நெகட்டிவ். இந்த பாயிண்ட் எழுதி வச்சிடணும். சென்டென்ஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் எப்படி போடணும், நெகட்டிவ்ல போடணும். சரியா? இல்ல இந்த கீங்கிறது என்னது, சப்ஜெக்ட். இஸ் பிளேயிங் verb, பி verbs வந்திருக்கு, இஸ் வந்திருக்கு. அப்ப இங்க இஸ் நாட்னு போடணும். அது இஸ் நாட் தான் isn't. இஸ் போட்டு அப்போஸ்ட்ரோபி போட்டு என்டி எழுத வேண்டாம். இங்கே ஆப்ஷன்ல he is playing football, isn't he. இதா இருக்குல்ல, சப்ஜெக்ட்ல இருக்கிறத என்ன பண்ணிடணும், சப்ஜெக்ட்ல இருக்கிறத என்ன பண்ணிடணும், அப்படியே எழுதி. இஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இஸ் நாட்னு போட்டு. இஸ் இருந்துச்சுன்னா இஸ் நாட். சரியா? அடுத்தது இஸ் இருந்துச்சுன்னா இஸ் நாட்டு, ஹி அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியது. இதுதான் பேசிக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு நினைங்க. இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்காதீங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா எல்லாருமே போட்டுருவாங்க. படிச்சவன், படிக்காதவன், சும்மா எழுதுறவன், அவ்வளவு பேர் போட்டுருவான். சரிங்களா? கொஞ்சம் ஆக்சுவலா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது இல்லை. இதோட கொஞ்சம் மாத்தி தான் கேட்கறாங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் கேட்கறாங்க. ஸோ என்னன்னா இந்த கொஸ்டின் வந்துருச்சுன்னா எல்லாரும் போட்டுருவாங்க. இப்போ படிச்ச நமக்கு போடுற மாதிரி, நம்ம மட்டும் போடுற மாதிரி கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும். அப்பதான் என்ன வரும், இதுல ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா வரும். இது கண்டிப்பா ஒரு கொஸ்டினா வந்துகிட்டே இருக்கும் எல்லா டெஸ்ட்லையும். 1 மார்க் இல்ல 2 மார்க். நம்ம படிக்கிற எல்லா டாபிக்குமே 1 மார்க் இல்ல 2 மார்க். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் 3 மார்க் நச்சுன்னு வரும். சரியா? சரி, அப்போ 10 டாபிக் படிச்சீங்கனாலே உங்களுக்கு 30 மார்க்கு தெளிவா கவர் ஆகும். கான்செப்ட் தெளிவுபடுத்திக்கோங்க.
தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, தமிழ்ல நாங்க கஷ்டப்பட்டு கூட படிச்சிருவோம் சொல்றாங்க, கஷ்டப்பட்டு கூட படிச்சிருவோம், ஆனா இந்த இங்கிலீஷ் கிராமருக்கு பயந்துட்டு நாங்க இங்கிலீஷ்க்கு வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? தமிழ் அவ்வளோ முட்டி படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் நீங்க ஈஸியா படிச்சிடலாம். சரிங்களா? பாஸ் ஆகுறதுக்கு இன்னொரு ஈஸியான வழியா இந்த இங்கிலீஷ் இருக்கும். சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அவன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 45 மணி நேரத்துல இருந்து ஒரு 50 மணி நேரம் குறைஞ்சது போடணும். நாம இங்கிலீஷ் படிக்கிறத விட அவன் எக்ஸ்ட்ரா ஒரு 40-45 மணி நேரம் தமிழுக்கு போடணும். இந்த 40-45 மணி நேரம் நம்மளுக்கு என்னது லாபம்? இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம்? மேக்ஸுக்கோ மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறலாம். அதை புரிஞ்சுக்குங்க. இங்கிலீஷ் படிக்கிறதுல அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. கிராமருக்கு மட்டும்தான் அவங்க பயப்படுறாங்க. கிராமர் நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இருக்காது, பயப்படுற மாதிரியே இருக்காது. இவ்வளவு நாள் கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கும், இனிமேல் கிளாஸும் புரியும். 100% அஷூரன்ஸ் கொடுக்குற, கண்டிப்பா புரியும். சரியா? சரி. He isn't playing football. ஃபுட்பால் விளையாடல. எங்கிட்ட என்ன இருக்குது? isn't இருக்குது. அப்ப இங்க என்ன வரும்? is வரும். சென்டென்ஸ் நெகட்டிவ். ஃபுட்பால் விளையாடல, சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். சென்டென்ஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் நெகட்டிவ். சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். He isn't playing football. சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் பாசிட்டிவா வரணும். கொஸ்டின் டேக் பாசிட்டிவா வரணும். வந்திருக்கா? வரப்போகுது. இஸ் போட்டாச்சு. அடுத்தது ஹி. இஸ் ஹி. இதெல்லாம் நமக்கு ஈஸியா தெரியும். இருந்தாலும் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல, ப்ரொசீஜருக்காக நாம எப்படி இஸ். சரியா? அடுத்தது ராம் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ். ராம் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ். சென்டென்ஸ் பாசிட்டிவ். இஸ் டீச்சிங். இஸ் வந்திருக்கு, ராம் தான் சப்ஜெக்ட். சரியா? இஸ் வந்திருக்கு, இப்போ இஸ்ன்ட்டு போடணும். இஸ்ன்ட்டு போட்டுட்டு இஸ்ன்ட்டு ராம்னு போடக்கூடாது, இஸ்ன்ட்டு ஹீன்னு போடணும். இஸ்ன்ட்டு ஹீன்னு போடணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு ப்ரோனவுன் தான் வரணும். ப்ரோனவுன், நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுற வார்த்தை ப்ரோனவுன் தான் வரணும். சரியா? என்னதான் வரணும்? ப்ரோனவுன் தான் வரும். ராம் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ். இஸ்ன்ட் ஹி. இஸ்க்கு பதிலா இஸ்ன்ட் போடுறோம். ராம் இருக்காரு, இஸ்ன்ட் ராம் போடக்கூடாது. ராம்ங்கிறது ஒரு ஆள், ஒரு பையன், அதனால ஹி. அடுத்தது ராம் அண்ட் ரவி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஆரின்ட்டு தே. ஆர் வந்திருக்கு, அதனால ஆரின்ட்டு. ரெண்டு பேர் இருக்காங்க சப்ஜெக்ட்ல. சப்ஜெக்ட் எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு பேர் இருக்காங்க. அதனால என்ன போடணும்? தே போடணும். ஆர் இன்ட்டு தே. சரியா? ஆர் இன்ட்டு தே. அடுத்தது he has played well. has பிளஸ் நாட். என்னது? has not. அதுதான் has ன்னு போடுவோம். has பிளஸ் நாட் தான் என்ன போடுவோம்? hasn't அப்படின்னு போடுவோம். hasn't they இல்ல, hasn't he. அடுத்தது he can fight for his life. கேனுங்கிற வார்த்தையை பார்த்தோமா? இந்த இருக்குல்ல, will, would, can, could, shall, should, may, might, must இருக்குது. அப்ப என்ன போடணும்? can't போடணும். cannot அப்படிங்கிறது சுருக்கி போடணும். ஆப்ஷன்ல உங்களுக்கு இருக்கும், ஒன்றும் பயப்படாதீங்க, ஆப்ஷன்ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈஸியா நீங்க தட்டிடலாம். நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்க உங்களுக்காக எழுதி வில்லுக்கு என்ன போடணும் அப்படின்னா won't. will not இல்ல, won't. woodக்கு wouldn't. canக்கு cannot, அதை can'tன்னு எழுதணும். couldக்கு couldn't அப்படின்னு போடணும். சரியா? ஷாலுக்கு
ஷாண்ட் அப்படின்னு போடணும். ஷாண்ட்னு போடணும். சரிங்களா? அடுத்தது ஷுட்டுக்கு ஷுடன்ட் அப்படின்னு போடணும். மேக்கு மெயின் மெயின் நாட் அப்படிங்கிற மெயின்ட்னு போடணும். சரிங்களா? இந்த மேல வந்துட்டு ரொம்ப ரேர் தான் அது கேட்கறது மேங்கிறது. சரிங்களா? மெயின் நாட் அப்படின்னு இப்போதைக்கு படிப்போம். சரிங்களா? மே நாட் ஷுட் நாட் மே நாட். சரிங்களா? மைட்டுக்கு அதே மாதிரி மைட்டுன்ட்டு தான். மைட்டு நாட்டுன்னு இப்போதைக்கு கொஞ்சம் படிங்க. அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டம் இதாக இருக்கும். மஸ்ட்டுக்கு மஸ்ட் மெயின்ட்டு வரும், மைட்டுன்னு வரும், மைட்டின் அப்படின்னு வரும். இப்போதைக்கு மைட்டு நாட்டுன்னு படிக்கும். சரியா? பிராக்கெட்ல நான் எழுதியிருப்பேன். எல்லாமே என்டி போட்டு எழுதுறது தான். சரிங்களா? என்டி போட்டு எழுதுறது தான் மெயின். இந்த வார்த்தையை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு தான், வேற ஒண்ணும் இல்லை. இன்னொரு விஷயம், நீங்க சில டாபிக் என்ன சொல்றீங்க, அப்படின்னு சொல்றேங்கிறீங்க. அது இப்பவே சொல்லுங்கிறாங்க. இப்பவே சொன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிருமோன்னு ஒரு பயம், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? தெளிவா புரிஞ்சுட்டு வர்ற இடத்துல இதை இப்போ சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு பயம். பின்னாடி சொல்றேன் அப்படின்னா அது கண்டிப்பா பின்னாடி வரும். ஏன்னா இந்த கிளாஸ் ஏற்கனவே ஒரு 4-5 செட்டு எடுத்திருக்கேன். சரிங்களா? 4-5 செட்டு எடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ பின்னாடி வரும் அப்படின்னா 100% பின்னாடி வரும், பயப்படாது. சரியா? அப்ப கேன் டஸ் நாட், இங்க கேன் அப்படின்னு இருக்கு. அப்போ சென்டென்ஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் நெகட்டிவ். அப்ப என்ன போடணும்? கொஸ்டின் டேக் என்ன போடணும்? நெகட்டிவ்ல போடணும். இன்னொரு விஷயம், இங்க எல்லாத்துக்கும் கொஸ்டின் மார்க்கு கண்டிப்பா இருக்கணும். கொஸ்டின் மார்க் இல்லாம போடக்கூடாது. கொஸ்டின் மார்க் கண்டிப்பா இருக்கணும். He can fight for his life. Can't he? சரியா? Can't he? He will go outside. Won't he? சரியா? ஆன்சர் சொல்லிடுறேன், எழுதுன டைம் இருக்கு. He will go outside. Won't he? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இங்க சிக்கல் ஏரியா, கொஸ்டின் ஏரியா. இது சிக்கல் ஏரியா, இது கொஸ்டின் ஏரியா. என்ன கேட்பாங்க? இப்படி சென்டென்ஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் டேக் என்னதுன்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு என்ன ஆயிரும், சொல்லி பார்த்து பாதி பேருக்கு வரும். சரிங்களா? அவங்களை விட்டுங்க, மற்றவங்க. ஹி கோஸ் டு ஸ்கூல். கோஸ்ங்கிறது தான் என்னது? கோஸ்ங்கிறது தான் வேர்பு. ஹீங்கிறது சப்ஜெக்ட். கோஸ்ங்கிறது வேர்பு, ஹீங்கிறது என்னது? சப்ஜெக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன போட்டுருவோம்? நம்ம ஹீ போட்டுருவோம், அப்படித்தானே? ஹீ வந்து ஹீ கோஸ் டு ஸ்கூல். கோயிங் டு ஹியா கிடையாது. கோயிங் டு ஹியா கிடையாது. இங்க நல்லா பாத்துக்கோங்க. இது எல்லாமே என்னது? நம்ம படிச்ச மாடல்ஸ் தான் வந்துச்சு. இது மாடல்ஸ்ல வந்துச்சு. இது ஹேவ் வெர்ப்ஸ்ல வந்துச்சு. இது பி இது பி வெர்ப்ஸ்ல வந்துச்சு. இது பி வெர்ப்ஸ்ல வந்துச்சு. இதுவும் பி வெர்ப்ஸ்ல வந்துச்சு. பி வெர்ப்ஸ், ஹேவ் வெர்ப்ஸ், டூ வெர்ப்ஸ், மாடல்ஸ். பி வெர்ப்ஸ், ஹேவ் வெர்ப்ஸ், டூ வெர்ப்ஸ், மாடல்ஸ். இதுல வரலைன்னா என்ன பண்றது? இந்த எல்லா சென்டென்ஸ் இதுல வரல, பி வெர்ப்ஸ்லயோ ஹேவ் வெர்ப்ஸ்லயோ டூ வெர்ப்ஸ்லயோ வரல, என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த 3 வார்த்தையை நீங்க படிக்கணும். இந்த 3 வார்த்தையை படிக்கணும். சரியா? டஸ், டூ, டிட். 3க்கு என்ன வித்தியாசம் படிக்கணும். இந்த 3 வார்த்தையை படிச்சிட்டோம்னா வேலை முடிந்தது. டஸ் V1 ஞாபகம் இருக்கா? வேர்ப்னா ஒன்று படிச்சோமா? ஈட், ஏட்டு, ஈட், ஈட்ஸ், ஏட்டு, ஈட்டன், ஈட்டிங் படிச்சோமா? வேர்புடைய ஃபார்ம்ஸ் ஒன்று படிச்சோமா? படிச்சிருப்போம், போன கிளாஸ்ல படிச்சோம். அதுதான் இங்க பார்க்கணும். டஸ்ங்கிறது V1,
சிங்குலர் V1. சரியா? சிங்குலர் V1 பார்த்தோம்ல, இப்ப கிளாஸ் கூட பார்த்தோம்ல. டூ டஸ் எஸ் வந்தா சிங்குலர் பார்த்தோமா, அதுதான் இங்க இருக்கு. டூ ப்ளூரல் V1. டிட் டிட்ங்கிறது V2. எஸ்ங்கிறது சிங்குலர் V1, டூங்கிறது ப்ளூரல் V1, டிட்ங்கிறது V2. சரியா? டஸ்ங்கிறது சிங்குலர் V1, டூங்கிறது ப்ளூரல் V1, டிட்ங்கிறது V2. பி verbs, have verbs, do verbs, models இதுல வரல. இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு. இது பி verbsலயோ have verbsலயோ do verbsலயோ இல்ல மாடல்ஸ்லயோ இல்ல. எப்படி போடும் அப்படின்னா, he goes to school இருக்கா. கோஸ்ங்கிறது என்னது? சிங்குலர் V1. கோஸ்ங்கிறது எஸ் வந்திருக்கா. கோஸ்ங்கிறது என்னது? V1 தானே. கோஸ்ங்கிறது V1 தானே. V1 கோஸ்ங்கிறது V1. சிங்குலர் V1 என்ன? V1 சிங்குலர் V1 டஸ் போடணும். சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு, ஸ்கூலுக்கு போவான்ட்டு. அப்ப கொஸ்டின் டேக் நெகட்டிவ்ல போடணும். டஸ்ன்ட் ஹீன்னு போடணும். சரிங்களா? டஸ்ன்ட் ஹீன்னு போடணும். டஸ்ன்ட் ஹீ அப்படின்னு போடணும். சரியா? he goes to school doesn't heன்னு வரும். ஏன்? ஃபர்ஸ்ட் விஷயம் இது எதுல வரல? be verbs, have verbs, do verbs, models இதுல வரல. வரலைனாலே V1னா சிங்குலர் V1னா ப்ளூரல் V1னா V2வா, இந்த மூணுக்குள்ள தான் வரும், வேற எதுக்குள்ளே வராது. சிங்குலர் V1னா ப்ளூரல் V1னா V2வா அப்படின்னு பார்க்கணும். சரியா? சிங்குலர் V1னா ப்ளூரல் V1னா இல்ல V2வா, என்னது? இது சிங்குலர் V1. சிங்குலர் V1னா டஸ் போட வேண்டியதுதான். அடுத்தது ப்ளூரல் V1. அப்ப இந்த வார்த்தை போடணும். ப்ளூரல் V1க்கு do. சென்டென்ஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் நெகட்டிவ். don't they. அடுத்தது he went. wentங்கிறது V2. go went gone. wentங்கிறது V2. V2 V2 வந்திருக்குன்னா didn't they. didn't they. goes singular V1 doesn't. go plural V1 don't. went V2 didn't. V2 னா did, V1 singular னா does, V1 2. சரிங்களா? இதுதான் உங்க டெஸ்ட்ல மேஜரா கேட்கிற, டெஸ்ட்ல அதிகமா வர்ற கொஸ்டின் இந்த மாதிரி. சரியா? இப்போ ஃபார்ட் இதுக்கும் என்ன கிடையாது? be verb, have verb, do verb, models இதுக்குள்ள verb இல்ல. ஃபார்ட்ங்கிறது இது எதுக்குள்ளேயும் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? சிங்குலர் V1னா ப்ளூரல் V1னா V2வான்னு பார்க்கணும். ரைட்ஸ், ஃபைட், ஃபார்ட். V1 V2 V3 ஒரு வேளை தெரியலைன்னா V1 V2 V3 நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். சில பேருக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள்ல அடிங்க, verb forms அடிங்க. ஈஸி தான். சரிங்களா? verb forms அடிங்க, இமேஜஸ்க்கு போங்க, போயிட்டு கொஞ்சம் திருப்பி பாருங்க வந்து. சரியா? இமேஜஸ்க்கு போயிட்டு லைட்டா திருப்பினாலே he fought for his life. he fought for his life பாஸ்ட்ல இருக்குது. என்ன பண்ணணும்? didn't they போடணும். சரியா? didn't theyன்னு போடணும். didn't they. he played well பாஸ்ட்ல இருக்கு. அப்ப என்ன? didn't he. பாஸ்ட்ல இருக்குது, V2ல இருக்குது. பாஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டேன், ரெண்டு ஒண்ணுதான். இருந்தாலும் நம்ம படிக்கல, அதனால V2ல ரைட். இது போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. ஸ்கூல் புக் எக்ஸசைஸ் இப்போ போகும். 10th புக்லையும் 12th புக்லையும் கொஸ்டின் டேக் இருக்கு. கான்செப்ட் பார்த்துட்டோம்னா
தெளிவாயும் அடிச்சு தூக்கிடலாம். சரியா? இவ்வளவுதான் உங்களுடைய பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே. கொஸ்டின் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ண இன்னும் இருக்கிற ஒரு 2-3 கான்செப்டை நான் சொல்லி கொடுக்க போறேன். சரி, கரெக்டான்னு கேட்கறாங்க. The children எங்க போச்சு? The children look very weak and tired. இதான் verb. இது subject. சரிங்களா? இது verb, இது subject. The children look very weak and tired. இப்போ ஆர் இன்ட்டு தேன்னு போடக்கூடாது தானே? ஆர் இன்ட்டு தேன்னு போடக்கூடாது. ஆர் இருந்தாதான் ஆர் இன்ட்டுன்னு போடணும். சரிங்களா? ஆர் இருந்தா தான் என்ன பண்ணணும்? ஆர் இன்ட்டு தேன்னு போடணும். அப்ப இது எப்படி இருக்கு? தப்பா இருக்கு. இது தப்பு. புரிகிறதா? சில்ட்ரன் லுக் வெரி வீக் அண்ட் டயர்டுங்கும் போது லுக்குங்கிற வேர்ப் வந்திருக்கு. ஆறுங்கிற வேர்ப் வந்தாதான் ஆர் இன்ட்டு தே போடணும். ஹேவ் வந்தா ஹேவ் இன்ட்டுன்னு போடணும். லுக்கு வந்திருக்கு, ஆர் இன்ட்டு தே போட கூடாது. சரி, ஆன்சர் என்ன போடணும்? லுக்கு 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 லுக்குடு லுக்குடு. லுக்குங்கிறது V1 சிங்குலர் V1 ப்ளூரல் V1. எஸ் வந்தா சிங்குலர். லுக்ஸ் சிங்குலர், லுக்கு ப்ளூரல். ஏன் எஸ் வந்தா சிங்குலர்? அப்ப லுக்குங்கிறது ப்ளூரல். ப்ளூரல்னா டோன்ட். டோன்ட் கரெக்டா? டோன்ட். சில்ட்ரன் நிறைய சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ டோன்ட் தே. டோன்ட் தே. டோன்ட் தே. அடுத்தது 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் வேண்டாம். வேண்டாம், இப்போதைக்கு வேணும். பின்னாடி பாப்போம். சரியா? பின்னாடி பாப்போம். the woman sells. விற்கிறாங்க. old woman sells dolls made of seashells. அதெல்லாம் வேண்டாம். sells இது எதுல வரல? be verb, have verb, do verb, models வரல. அப்ப என்ன? do, does, did குள்ள சூஸ் பண்ணணும். sells சிங்குலர் V1. அப்ப does போடணும். போட்டிருக்காங்க. doesn't போட்டிருக்காங்க. ஏன்? இங்க சென்டென்ஸ் பாசிட்டிவ், கொஸ்டின் டேக் நெகட்டிவ். கரெக்டா போட்டிருக்காங்க. doesn't she. அடுத்தது ஐ ஹாவ் கேப்சர்டு தான் verb. ஐக்கு ஹாவ் போட்டுருக்காங்களா? ஐனா பி verbs வந்தா சிங்குலர், இல்லைனா ப்ளூரல். கரெக்டா? பி verbs வந்தா சிங்குலர், இல்லைனா ப்ளூரல். அப்ப ஐ ஹாவ் கேப்சர்டு போட்டிருக்காங்க. ஹாவ் கேப்சர்ட்னா ஹாவ் இன் டை போடணும். ஆர் இன் டை போட. சரியா? பிரகதி புட்டு. புட்டுங்கிறது பாஸ்ட். பாஸ்ட் இல்ல, V1 ப்ளூரல் V1. சரிங்களா? ப்ளூரல் V1 எடுத்துக்கோ. ப்ளூரல் V1 எடுத்துக்கோ. சரியா? பிரகதி புட்டுங்கிறது ப்ளூரல் V1 எடுத்துக்க. ஆக்சுவலா புட்டு 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 தான் வரும். அந்த வார்த்தை குழப்பக்கூடாது. இது என்ன இருக்கு? டஸ் இருக்கு. டஸ்ங்கிறது என்னது? சிங்குலர். கரெக்டா? டஸ்ங்கிறது சிங்குலர் V1. இங்க என்ன இருக்குது? புட்டு இருக்குது. என்ன இருக்குது? புட்டு இருக்குது. இது என்ன இருக்கு? ப்ளூரல் இருக்கு. எடுக்கிறது புட்ஸ்னா சிங்குலர், புட்டுனா என்னது? ப்ளூரல். இங்க புட்ஸ்ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரகதி புட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா சிங்குலர் V1. இது சிங்குலர் V1. அப்ப என்ன போட்டுடலாம்? doesn't she போட்டுடலாம். ஆனா இங்க என்ன இருக்குது? புட்டு இருக்குது. அப்போ இது போட கூடாது. doesn't she போடக்கூடாதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க. இந்த புட்டுங்கிற வார்த்தையில புட் புட் புட்டுன்னு 3 இருக்குது. அதனால அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேற விதமா நான் சொல்றேன். சரியா? புட்ஸ்னா டசன்ட்னு போட்டுருக்கோம். இதை போட்டோம்ல, செல்ஸுக்கு டசன்ட்னு போட்டோம்ல, அதே மாதிரி தான் புட்ஸ்னா டசன்ட்னு போட்டுக்கலாம். இங்க புட்டுன்னு இருக்குது. அப்ப டசன்ட் போட கூடாது. இது தப்பு. இதுவும் தப்பு. அருண் was in a great dilemma at the time. டைலமா இல்ல, டிலமா.
சரிங்களா? டிடன்ட் ஹி வராது. வாஸ்ன்ட் ஹின்னு வரும். வாஸ்னா வாஸ்ன்ட். அடுத்து ஐ ஆம் an expert in cooking. ரைட். இப்போ ஒரு விஷயம் படிக்க போறோம். ஆம்ன்ட்டுன்னு ஒரு வார்த்தையே கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க? தூக்கிட்டாங்க. என்ன போடணும்னா ஆர் இன்ட்டுன்னு போடணும். ஆர் இன்ட்டுன்னு போடணுமா? அப்ப ஆர் பிளஸ் நாட் என்னது? அதாவது என்ன குழப்பம்னு சொல்றோம். டைப் பண்ணி சொல்றேன். They are doctors. They are doctors. Aren't they? They are doctors. Aren't they? தான் கரெக்ட். சரியா? They are doctors. Aren't they? சரி. ஏன் ஆர் இருக்கு? ஆர் நாட் தே போட்டாச்சு. I am a doctor. அதாவது ஆருக்கும் நாட்டையும் சேர்த்தோம்னா என்ன வரும்? ஆர் இன்ட்டு வரும். ஆர் பிளஸ் நாட்னா ஆர் இன்ட்டு அதை எழுதியாச்சு. ஆம் அ டாக்டர். எப்படி போடுறது? ஆக்சுவலா என்னன்னா ஆம் பிளஸ் நாட் என்னதுன்னா எயின்ட்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு, இதை தூக்கிட்டாங்க. ஒரு வார்த்தையே கிடையாது. இப்போ ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்துச்சு, இப்ப இந்த வார்த்தையை தூக்கிட்டாங்க. ஆம் பிளஸ் நாட்னாலும் என்னதுதான்? ஆர் இன்ட்டு. இங்கதான் நம்மளுக்கு புரி வைப்பாங்க. இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஐ ஆம் அ டாக்டர் அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். ஆம் கூட நாட் சேர்த்து நீங்க எயின்ட்னு போடக்கூடாது, ஆர் இன்ட்டுன்னு போடணும். ஆர் இன்ட் ஐ அப்படின்னு போடணும். சரிங்களா? ஆர் இன்ட் ஐன்னு போடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன போடணும்? ஆர் இன்ட் ஐ. எயின்ட் ஐன்னு போடக்கூடாது. சரிங்களா? ஆர் இன்ட் ஐ அப்படின்னு போடணும். ஐ ஆம் அ டாக்டர். ஆம் பிளஸ் நாட்னாலும் ஆர் இன்ட். இது ரீசெண்டா மாத்திட்டாங்க. ஆக்சுவலா எயின்ட் இருந்துச்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ இந்த வார்த்தை எயின்ட்ங்கிறது ஓல்டு இங்கிலீஷ், பெயிண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு தூக்கிட்டாங்க. ஆர் இன்ட் தான் இருக்கு. ஆர் பிளஸ் நாட்னாலும் ஆர் இன்ட் தான், ஆம் பிளஸ் நாட்னாலும் ஆர் இன்ட் தான். ஐ ஆம் அ டாக்டர், ஆர் இன்ட். சரியா? ஐ ஆம் டாக்டர்னாலும் ஆர் இன்ட் ஐ தான். தே ஆர் டாக்டர்ஸ்னாலும் ஆர் இன்ட் தான், ஆர் இன்ட் தே. எது பார்த்துட்டு இருந்தோம்? ஐ ஆம் an expert in cooking. எய்ம் இன்ட் அப்படி போடக்கூடாது, ஆர் இன்ட்டுன்னு போடணும். ஆர் இன்ட்டு ஐ. ஆர் இன்ட்டு ஐ. அதான் கரெக்ட். அப்போ கொடுத்துருக்கிறது தப்பு. கொடுத்துருக்கிறது தப்பு. ஆர் இன்ட்டு ஐன்னு தான் வரும். சரியா? அப்போ எது கரெக்ட் எது தப்புன்னு 10th புக்ல ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. அதை தான் நாம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ போட்டு இருக்கோம். சரி. இங்க ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்? டிக் பண்றதுக்கு ஆன்சர். சரிங்களா? டிக் பண்ற விஷயத்துக்கு நீங்க ஆன்சர் போடணும். The children are very happy. இதுக்கு ஆன்சர் போடணும். இதுக்கு ஆன்சர் போடணும். இதுக்கு ஆன்சர் போடணும். அடுத்து லெட்ஸ். நான் என்ன சொல்லிக் கொடுக்கல, இப்ப சொல்லிக் கொடுக்க போறேன். லெட்ஸ். லெட் அஸ். இந்த அடுக்கு பாருங்க. லெட்ஸ்ன்னு வந்துருச்சுனாலே எப்படி முடிக்கணும்? ஷால் பீன்னு முடிக்கணும். லெட் அஸ். அதுதான் இப்படி சுருக்கி எப்படி எழுதுறாங்க? லெட்ஸ்ன்னு எழுதுறாங்க. இப்படி வந்துச்சுனாலே என்ன போடணும்? ஷால் பீன்னு போட்டுற வேண்டியதான். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இது வந்துடுச்சுனாலே என்ன போட்டுடலாம்? ஷால் பீன்னு போட்டுடலாம். சரிங்களா? லெட் அஸ்ன்னு நீங்க பாத்தீங்கன்னாலே என்ன போடணும்? ஷால் பீன்னு போட்டு. சரியா? சரி. அப்புறம் இதுக்கு ஆன்சர் ஐ ஆம் ஆல்வேஸ் த வின்னர். இதுக்கு ஆன்சர் அடுத்தது
ஐ ஆம் நாட் as smart as you are. இதுக்கு ஆன்சர். அடுத்தது, the boys broke the window pane last evening. இதுக்கும் ஆன்சர். சரிங்களா? இப்போ இதை ஃபர்ஸ்ட் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் படிக்கிறோம். சரிங்களா? இது எல்லாத்தையும் கவர் பண்றோம்ல, திரும்ப இன்னொரு ரவுண்டு வரும், கவலையே படாது. எப்பவுமே 2 ரவுண்டு அடிப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுல இதெல்லாமே ஈஸியான கொஸ்டின். இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த மாதிரி கொஸ்டின், இந்த மை மதர் ரேர்லி டிராவல்ஸ் பை பஸ், சம்படி மஸ்ட் வெல் த கேட், அனிதா நெவர் கம்ஸ் லேட், இதெல்லாம் நானே போடுவேன். ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள், பேசிக்கான விஷயங்களை படிச்சு முடிச்சிருவோம். கொஸ்டின் டேக் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுட்டு கொஸ்டின் டேக்ல அட்வான்ஸ் டாபிக்னு அடுத்தது போடுவோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அட்வான்ஸ்டு டாபிக் அடுத்தது பார்ப்போம். சென்டென்ஸ் பேட்டர்ன்ல அட்வான்ஸ்டு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அட்வான்ஸ், எல்லாத்துலயுமே பார்ப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் இது ஒரு பேசிக்கான கிளாஸ். சரிங்களா? பேசிக்கான கிளாஸ்ங்கும் போது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சு, சரியா? இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சு தெளிவாகுது அப்படின்ட்டு எனக்கு எப்போ தெரியுதோ, என் ஸ்டூடெண்ட்டுக்கு படிச்சுட்டான் அப்படின்னு எப்போ தெரியுதோ, அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லெட்டஸ் ஷால் வி எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கோம். வேற இன்னொரு கான்செப்ட் படித்தோம், ஆம் பிளஸ் நாட்னா எயின்ட்டு கிடையாது, ஆர்ன்ட்டுன்னு படிச்சோம். சரிங்களா? அப்போ இங்கெல்லாம் கரெக்டாக பார்த்து பொறுமையாக ஆன்சர் போடும், தெளிவாக ஆன்சர் போடும். சரிங்களா? கொஸ்டின் டேக்ல ஒரு பாட்டு நம்ம இப்போ முடிச்சிருக்கோம், இன்னொரு பாட்டு கண்டிப்பாக வெளியே வரும். சரிங்களா? ஷெட்யூலுக்கு நடுவுலையோ இல்லை ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறமோ கொஸ்டின் டேக்ல ஒரு பாட்டு தான் இப்போ முடிச்சிருக்கோம், இன்னொரு பாட்டு கண்டிப்பாக நான் போடுறேன். அப்பதான் ஹோல் பிக்சர் கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? இப்போதைக்கு இதை படிங்க, கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா கான்செப்டை நம்ம பில்டு பண்ணிக்கிட்டே போறோம். ஸோ தெளிவாகும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. கிளாஸ் ஸ்லோவா போகுதுன்னா கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாவது நீங்க ஓட்டி படிச்சிருவீங்க. சில பேருக்கு வேகமா போயிடக்கூடாது, வேகமா போனாதான் பிரச்சனை. ஸ்லோவா போகுதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஓட்டியோ இல்ல ஸ்பீடு 1.5 வச்சோ பார்த்துருங்க. சரிங்களா? எல்லாருக்கும் கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவா போகிறது. சரி, இன்னைக்கு கிளாஸுக்கு இது போதும். அடுத்த கிளாஸை நாம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.